ஏங்க இங்க ஒரு போன் பண்ணிக்கட்டுமா? எவ்வளோ ரூபாய் வாங்குறீங்கன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை கொடுத்துட்றேன். ஏதாவது ஒரு போன் மட்டும் பண்ணணுங்க. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. வேற எவன்கிட்ட போய் கேட்டாலும் போன் எல்லாம் தர முடியாது, போன் இல்லைன்னு சொல்றானுங்க. தயவு செஞ்சு நீங்களாச்சும் எனக்கு அனுமதி கொடுங்க. உங்களை பார்த்தா நல்லா அழகா இருக்கிறீங்க. நீ எதை சொன்னாலும் நம்ப வேண்டாம். நான் அழகா இருக்கேன்னு ஒன்னு சொன்ன பத்தியா, அதுதான் நம்ப முடியல. வேணும்னா காசை கொடுத்து விட்டு போனை பண்ணு. அது விட்டு விட்டு அழகா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காசை கொடுத்துட்டு போய் பண்ணு. முதல்ல சொல்லிக்கிறேன், ஒரு போனுக்கு 50 ரூபா பார்த்துக்க. நான் 50 ரூபா சார்ஜ் பண்றேன். அடேங்கப்பா, 50 ரூபாவா? ஏயா இப்படி அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு திங்கிறீங்க? 50 ரூபானா உனக்கெல்லாம் ஆஸ்பத்திரி காசுக்கு தான் போகும் பார்த்துக்க. நீ எல்லாம் எப்படிதான் போவியா எனக்கு தெரியல. மேலோகம் போனமே உனக்கு தண்டனை இருக்கும் பார்த்துக்க. நீ எல்லாம் அந்த காசு திங்கிறீல்ல, இதெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் செலவழிப்பா பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ, கோவப்பட்ட வார்த்தையை விட்டு தொலைஞ்சிட்டேன். ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாயை மூடிட்டு போன் பண்ணி பேசிட்டு போற வழிய பாரு. அது விட்டு ஒரு தேவையில்லாத பேசுனா கொடுக்குற போனே கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா 50 ரூபா கொடுக்கணும் பார்த்துக்க. பேசி முடிச்சுட்டு கொடு. நீ எவ்வளவு நேரம் பேசுறியோ அவ்வளவு நேரத்துக்கு காசு சரியா? மன்னிச்சிருனே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேச்சு போட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. என்ன? சரி, நான் போய் போன் பண்ணிக்கிறேன், தள்ளிக்க. அலா ஏலே கோதாவரி அக்கா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நல்லா இருக்கிறியா? கோதாவரி அக்கா, நான் கருவாயம் பேசுறேக்கா. இங்க வந்து பல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். உனக்கு கேக்குதா இல்லையா? அட, பாட்டு சேனல்ல இருந்து பாட்டு போறீங்களாக்கா? ஏங்க எங்க மாமாவை நாங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. அவருக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்டு போடுங்க. இந்த எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சு அந்த பாட்டு போடுங்க. கோதாவரி அக்கா, நான் கருவாயம் பேசுறேன், காதுல விழுகுதா இல்லையா? பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க லூச்சு. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு. ஊர் தலைவர்கிட்ட போய் வர வச்சு எங்களை காப்பாத்தே. போ, சொல்லு போ. நேர்ல வந்தா கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணலாம். எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குங்க. நான் பாட்டு பண்ணா ஏதாவது பரிசு கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க. நல்ல பாட்டுலாம் எனக்கு பாட தெரியும், சரியா? அட லூசு கழுதா, போனை வைய. உங்ககிட்ட போய் போன் போட்டே பாரு. தேவையில்லாம காசுதான் வீணு. பேசாம வேற யாருக்காவது கூப்பிட்டுக்கலாம், வச்சுட்டோல. என்னது இது? பாட்டு சேனல்ல இருந்து இப்படி கூடயா பேசுவாங்க? லூசு கழுதைன்னு பேசுறாங்க. நானே இவளுக்கு போன் போட்டு எனக்கு பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவளுகளா போன் போட்டு லூசு கழுதைன்னு சொல்லி திட்டிட்டு வச்சுக்கிறாளுங்க பாத்தியா? இவளுகெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நல்ல ஐடியா. பேசாம கருவாச்சிட்ட கூட்டு பாப்பான். கருவாச்சி தான் கொஞ்சம் நல்ல தெளிவான ஆளா இருப்பா. அவ எப்படியாச்சும் நம்மள கண்டுபிடிச்சு வந்துருவா. அவளுக்கு கூப்பிட்டு பாப்பான். ஹலோ கருவாச்சியே, நான் உன் மாமன் பேசுறேன். கருவாச்சியே, உனக்கு கேக்குதா? நான் பிரச்சனையில மாட்டி இருக்கிறேன். ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்து. கருவாச்சியே, உன்னை நம்பிதான் நான் போன் போட்டிருக்கிறேன். உனக்கு கேக்குதாடிமா? கறி குழம்புலாம் சண்டே தான் வைப்போம், ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். இப்பெல்லாம் யாருங்க வைக்கிறா கறி குழம்பு காணாமனு? ஆமா, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு சொல்லாம கறி குழம்பு கேட்டுட்டு இருக்கீங்க போன் போட்டுக்கிட்டு? கொஞ்சம் தெளிவா சொன்னா தானே தெரியும். ஐயோ, கறி குழம்பு இல்லம்மா, கறி குழம்புங்கிட்டு கிடக்குற. நான் கேட்டதே எங்களை காப்பாத்துன்னு கேட்டேன். ஏங்க, கோழினா கொண்டு சாப்பிட தானங்க செய்வாங்க. ஏன்னா அது ஒரு சாப்பிட்ற பொருள், சாப்பிட்டுதான் ஆகணும். அதுக்காக கோழியை காப்பாத்திக்கிட்டா இருக்க முடியும்? நீங்க கேள்வித்தனமா பேசிட்டு இருக்கீங்க. போனை வைங்க. யாருன்னே தெரியாம லூஸ் தனமா போன் போட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால முடிஞ்சா வேணா ஒரு 100 கோழியை காப்பாத்துக்க. நம்மளால சிக்கன் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆளு வந்துட்டேன் பாரு. ஐயோ, நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இந்த மழை இருந்துட்டு நம்ம பேசுறது எதுவுமே சரியா போய் கேட்டு தொலைக்க மாட்டேங்குது போல இருக்குதே. கருவாச்சியே, நான் உன் மாமன் கருவாயும் பேசுறேன். கருவாச்சியே, கொஞ்சமாதிரி யோசிச்சு பாரு. இது பாரு, வந்தேன்னு வச்சுக்க, வாயில புடிச்சு தெச்சு வச்சு போட்டு வந்துருவேன். யாருடா மாமா? ஏன் கருவாய் மாமான தவிர வேற எவனையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நீ எனக்கு மாமனா? ஒழுங்கு மரியாதையா வச்சுக்க. வந்தேன்னு வச்சுக்க, பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன். போன விடா. இந்த நேரத்துலதான் இவளுக்கு உண்மையா இருக்க நேரமா? சை, என்ன கருமம் பண்றதுன்னு தெரியல. யாருக்குமே புரிய மாட்டேது. பேசாட்டு கருவாயின்னு கூப்பிட்டு பாப்பான். ஹலோ, ஏ குட்டி கருவாயா, நல்லா இருக்கியாடா? நான் அண்ணன் கருவாயன் பேசுறேன்டா. ஹலோ, இங்கேயா? நீங்க எனக்கு தெரியாதுங்க. நீங்க பேசுறது சரியா விழுக மாட்டேங்குது. நீங்க அப்புறமா கூப்பிட்டு பேசுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஆமா, நீ பெரிய கலெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளுடா, எரும மட்டும் பயல. ஏய், நான் என்ன பண்ண உனக்கு இதுடா? கலெக்டர் வேலை பார்க்க மாட்டாதா நாங்களாம்? உனக்கு என்ன தைரியம் கலெக்டர் எல்லாம் கேட்டு திட்டுவ? பறக்கா விட்டு தெரியா வந்தேன்னு வச்சுக்க, முடிய மொட்டை அடிச்சு விட்டுருவேன். ஐயா போன இலே அண்ணன் சொல்றத மட்டும் கேள்ல. அண்ணன் ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிறேல, இங்க இருந்து தப்பிச்சு வரவே முடியல. கஷ்டமா இருக்குல்ல. எப்படியாவது ஊர் தலைவர்கிட்ட சொல்லி எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துல. குட்டி கருவாயா, உன்னோட கையில தான் என்னோட உலகமே இருக்குது. சீக்கிரம்ல. என்னது, உலகத்தை விட்டு அடிச்சிருயா? நீங்க ஏன் வாடா பாப்பா, நீ உலகத்தை விட்டு போறியா நான் உலகத்தை விட்டு போறியான்னு பாப்பா. ஆளுல பாரு, நாடு சீர் வச்சுக்க. நீ உலகத்தை விட்டு தாண்டி போயிடுவ. கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? போன விடா எரும மாடே. பேசாம தோசையை ஊற்றிக்கிட்டு வீட்டில் போய் சேர்ந்துருக்கலாம். அதை விட்டுவிட்டு இதுகளுக்கு ஒரு ஆளுகன்னு ஃபோன் பண்ணே பாரு. என்னைய எதை கழட்டி அடிக்கிறது தெரியல. ஐயோ கடவுளே, வெறுப்பா வந்து தொலைக்கிச்சே.
ஏய் ஃபோனுக்கு மொத்தம் 1000 ரூபாய் பில்லு. நீ பேசுன நேரம்லாம் கூடி போய் கிடக்குது, அதனால 1000 ரூபாய் பில்லு எடுத்து வை. ஐயா 1000 ரூபாவா? சரி, இன்னொரு ஃபோன் கால் பண்ணணும், அதையும் பேசிவிட்டு மொத்தமாக காசு கொடுத்துட்றேன்னா கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. அச்சோ, நான் எப்படி தப்பிக்க போறேன்? 1000 ரூபாக்குறானே, 100 ரூபா சம்பாதிக்கவே வழி இல்லாமல் உட்காந்து கிடக்குறேன். என்கிட்ட வந்து 1000 ரூபானா நான் எங்கிட்ட போறது? பேசாம எங்கிட்டாவது செவ்வரேறி குச்சி தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். இவகிட்ட மாட்டினோம்னா அடிச்சானா அண்டர் பண்ணிடுவான் போல இருக்குதே. என்ன வரேனே, பாய். திருட்டு வாண்டு பைய எங்க போனான்னு தெரியலையே. ஒரு ஃபோன் கால் பேசிவிட்டு இப்படி காசு கொடுக்காம போய்பட்டியானே. ஏய் யாரா நீ? ஏன் கடையில் என்ன படிக்கிட்டு இருக்கிற? என்ன தைரியம் உனக்கு? ஐயா சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருந்தேங்க. எனக்கு தைரியம் கிரியெல்லாம் இல்லை, சும்மா வந்து நின்றுட்டு இருந்தேன். அடிடி மாப்பிள்ள 1000 ரூபாய்க்கு பேசிக்கிட்டு ஓட பாக்குறியா? உனக்கு என்ன தெனாவிட்டு இருந்தா 1000 ரூபாய்க்கு ஃபோன் பேசிட்டு ஓட பாப்பா. ஒழுங்கு 1000 ரூபாய் எடுத்து வைடா. ஐயா இங்க ஒரு கருவா பையன் வந்தையா, அவன் தான் 1000 ரூபாய்க்கு பேசிவிட்டு ஓடி போயிட்டான். பில்லை வாங்கி வைக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள ஓடி போயிட்டாயா. சொல்லாம கொல்லாம வேலையா வந்து கடையில பார்த்து காசு வாங்கிட்டு போறியா? ஆட்களை முடிஞ்சு போறாங்கட்டு. ஐயா ஆனா அப்படிப்பட்டவே இல்லை, என்னையும் விட்டு நான் போயிடுறேன். காசு கலெக்ட் பண்ண வந்து இது தப்பா போச்சு, இப்படியே கட்டுப்பிடிச்சுட்டானே. என்னப்பா எல்லா வேலையும் முடிச்சு போட்டியா? சரி சரி வா, உனக்கு நல்லா சூடாக கேப்பை களி கிண்டி வச்சிருக்கிறேன், குழம்பும் வச்சிருக்கிறேன், ஊத்துறேன் தும்பியா. அப்படியா? சரி சரி போடு போடு, நல்லா இருக்கும்ல அது. ஆமாம், அந்த தடி போய் சாப்பிட்டானா இல்லையா? அவன் கண்ணு முடிச்சு பார்த்தானா இல்லையா? 2 உருண்டை அரைச்சி வாய்க்குள்ளே ஊற்றி விட்டேன், மடக்கு மடக்குன்னு 2 உருண்டையுமே குடிச்சு விட்டியான்ப்பா. குடிச்சு போட்டு தான் தூங்குறியான் பார்த்துக்க. அவன் வயிறுலாம் நல்லா புல்லாத்தான் இருக்குதே. நீ தான் வேலை பார்த்து களைச்சி போய் வந்திருக்கிற, உக்காந்து நல்லா சாப்பிடுவா. இதுக்கு மேலே அவன் பொழைச்சிக்குவான்ல, ஒரு பிரச்சனை இல்லையே. என்னைய போட்டு உயிரை வாங்காதீங்கய்யா. என்னது இது 2 அணுகுண்டு மாதிரி இருக்குது, இதை உட்காந்து எப்படி திங்கிறது? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போய் தோத்தெடுத்துட்டு வா போ. கஞ்சி ஊற்றி நல்லா கருவாடு பொறிச்சு போய் திங்கிறேன் போ. ஏடா நீ என்ன பிக்னிக்காக வந்திருக்கிற? நீ கேட்ட சாப்பாடெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீ ஏன் காசு இல்லாமல் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு உன் நண்பனை பார்த்துக்கிட்டு கிடக்குற? போகிறத திட்டுப்புட்டு பேசாமல் படுத்துவிட்டு வைத்தியத்தை பார்த்துட்டு கிளம்பணும். அதை விட்டுவிட்டு வாயெல்லாம் பேசக்கூடாது. முக்கியமானதே காலையில் சொல்கிறேன். என்னத்தான் காலையில் சொல்கிறேன்? இப்போவே சொல்லி, எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறதா பார்த்தா. என்ன இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் சொல்லியா. காலையில் எதுவுமே செத்துக்கிட்டு போயிடுவானா, அது வேற சொல்லிவிடாத. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் காலையில் சொல்கிறேன். இப்போ தின்னு போட்டு பாடு பேசாமல். அடாய் எந்திரடா என் கருவாய பயலே, எந்திரி, முக்கியமான வேலை இருக்குது, எந்திரி. என்னையா வேலை? திரும்பவும் தென்னந்தோப்புல போய் தேங்காய் வெட்டணுமா? சொல்லி தொலை, போய் தொலைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணுற? நான் சொல்கிற ஒரு குளம் இருக்குது, அங்கே எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த தாமரை பூக்கும். இந்த நாளில் கரெக்டாக அந்த தாமரை பூ பூத்துருக்கும். நீ போய் அதை தைரியமாக எடுத்துகிட்டு வந்துடுறீன்னு. அப்படியே வர்றப்ப ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு கிளவி இருக்கும். அந்த கிளவி வீட்டில் எப்படியாச்சும் ஆட்டுப்பாலை கறந்துட்டு வந்துரு. அது 2ஐயும் கலந்து இவனுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் இவன் உடம்பு சீக்கிரம் சரியாகும், இல்லைன்னா சரியாகாதுடா. அடடடா, என்னைய அலைய வச்சு சாகடிச்சிருவீங்க போல. இவன் செத்து தொலைக்கிட்டு விடு, பேசாம நான் ஊர்காட்சி கிளம்பி போறேன். இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் அலைய வேண்டியதா இருக்குதே. இலைய அப்படி சொல்லாத, என்னதான் இருந்தாலும் உன் நண்பன் இல்லையா? உன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தவன் உன் கூட இல்லைனா உனக்கு தான்டா மனசு கஷ்டமா இருக்கும். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஊருக்கு கூட்டு போற வழியை பாரு, போ போ. ஒரு மனுஷனுக்கு ஒரு கவலை வரலாம், 2 கவலை வரலாம். வாழ்க்கையே கவலையா இருந்தா நீ என்ன தயா பண்ணி தொலைக்க முடியும்? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனா அங்கிட்ட ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்தா ஒரு மனுஷன் நிம்மதியா எப்படிதான் வாழ முடியும்? எனக்கு மட்டும் தலையெழுத்து நேரா இல்லாம சைடா எழுதி வச்சிருப்பாங்க போல, அதான் இந்த கிறகம் போட்டு படுத்துது. ஆட்டுக்கார அலமேலு பாட்டியே கொஞ்சம் வெளியே வரியா? யாரப்பா நீ? எதுக்காக என்னோட வீட்டு பக்கத்து வந்திருக்கிற? என்ன வேணும் உனக்கு? பாட்டி, உன் ஆட்டுப்பால்ல கொஞ்சம் பாலை கறந்து கொடு. என் நண்பன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், அதுக்கு இந்த ஆட்டுப்பால் ரொம்ப அவசியம் பாட்டி. எப்படியாச்சும் கறந்து கொடுத்துரு பாட்டியே. அவன் உசுறு போராடுது, இவன் உசுறு போராடுதுன்னு என் ஆட்டுப்பாலெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அது குட்டிக்கு வேடாமா? பேசாம வேலையை பார்த்துட்டு போடா. காலங்காத்தால வந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? பாட்டியே எப்படியாச்சும் உதவி பண்ணு பாட்டியே, உனக்கு நல்ல புண்ணியமா போயிடும். நீ மோச்சத்துக்கு போய் சேருவ, குடு பாட்டியே. நல்லா இருக்கணும் வந்துக்கிட்டு மோச்சம் கிச்சனு போடா. இது வேலைக்கே ஆகாது போல இருக்குது. இந்த கிளவி பாலை கொடுக்க மாட்டா போல. பேசாம நாமளே கறந்து எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியதே. ஐயோ, என் ஆட்டுப்பாலை கறந்து விட்டு ஓடுறானே. எவன் பார்த்த திருட்டு மயம் தெரியலையே, இங்க வந்து என் ஆட்டுப்பாலை பூரா கறந்து விட்டு ஓடி போயிட்டானே. அடடா, நான் கூட கஷ்டம்னு நினைச்சேன். பார்த்தா இந்த தாமரைப்பூ பக்கத்துல இருக்கே, இதோ வந்துட்டேன்.
என்ன மாப்பிள வாய்க்குள்ள வரியா தாமரை போய் எடுத்து கொடுக்குறேன் வாடா வா. ஐயா முதல்ல ஐயோ முதல்ல நல்ல வேலையா போச்சு தண்ணிக்குள்ள இறங்கி தொலைக்கல. ஐயோ இதைத்தான் அந்த கிழமே பார்த்து எடுத்துட்டு வான்னு சொன்னானோ. நான் கூட ஈஸியா நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பார்த்தா உள்ளக்க முதல்ல கிடக்குதே அப்பா. இனிமேல் தண்ணிக்குள்ள எதுவும் பார்க்காம இறங்கவே கூடாது. இந்த முதல்ல எப்படி தசை திருப்பதுன்னு தெரியலையே. பேசாம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோம். நாட்டுக்கோழி குழம்பு சமைச்சு சாப்பிட போறேன் ரெட்டை கோழி. இந்த கோழி குழம்புக்கு ஈடியினே எதுவுமே இல்ல. மணக்க மணக்க நாட்டுக்கோழி. ஐயோ இந்த கிளவி எப்படியாச்சும் உள்ள அனுப்பிச்சுடணுமே. ஃபோன் ரிங்டோன் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஐயோ என் மக ஊர்ல இருந்து கூப்பிடறானாலே வர போறா போல இருக்கே. ஐயோ இந்த ரெட்டை கோழி நான் திங்காம அவன் வந்து திங்க போறாள். அப்ப சீக்கிரம் குழம்பு வச்சு காலி பண்ணிவிட்டு அவன் வந்து போய் சாம்பார போட்டுற வேண்டியதான். கிளவி பயங்கரமான கிளவியா இருக்கும் போல. ரெட்டை கோழி திங்கிதா ரெட்டை கோழி. இதை ஒரு கோழி நான் தூக்கிட்டு போறேன். இதோ இப்போ எப்படி அந்த தாமரையை நான் போய் எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. முதல்ல குட்டி இங்க பாத்தியா சிக்கனே, இது உனக்கு வேணுமா? அப்ப என்னைய அங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் விடு. அப்பதான் உனக்கு இந்த சிக்கன். சிக்கனு குடு சிக்கனு குடு தம்பி. சிக்கனு குடியா அண்ணனுக்கு. சிக்கனு குடியா ஒரு பீஸ் குடியா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.